என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்க, என் மீட்பர் என்னுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. நம்மோடு சுதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவங்களை இன்னைக்கு நான் கொஞ்சம் கேள்விகள் கேட்க போறேன். கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது கூட ரொம்ப ஈஸி தான். சரியான பதில் சொல்றது தான் கஷ்டம். நாம் பயன்படுத்துகிற சில சொற்களின் விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் அறிந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கு என்னுடைய மனைவி சுதா வந்திருக்கிறாங்க நம்மோடு கலந்துரையாடுகிறதற்கு. சுதாவை நான் வரவேற்கிறேன். வெல்கம் சுதா. நேயர்கள் புரிந்து கொள்வதற்காக சில விளக்கங்களை நீங்கள் தான் கொடுக்க போறீங்க. முதலாவது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெயர், எல்லாரும் கரங்களில் சுமக்கிற ஒன்று, பைபிள் உடைய அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன? பைபிள்னா என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். பைபிள்னா புக்குன்னு தான் அர்த்தம். ஆனா அது எப்படி வந்தது தெரியுமா? கிரேக்க மொழியில பிப்ளோஸ் என்றால் புத்தகம் என்று அர்த்தம். அதிலிருந்து வந்த வேர்டு தான் பைபிள். நம்ம சொல்லும் பொழுது ஹோலி பைபிள் சொல்லி பழகினா நல்லா இருக்கும். மற்ற மதத்தை சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேதத்தை முழுசா சொல்றாங்க. நம்ம பைபிள் பைபிள் சொல்லியே பழகிட்டோம். இப்போ நம்ம இந்த விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்கிறதுலேருந்து ஹோலி பைபிள் அப்படின்னு சொல்லி நம்மளை பழக்க வச்சுக்கலாம். அப்படி சொன்னால் பரிசுத்த வேதாகமம் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. பிப்ளோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு தான் பைபிள். பைபிள் என்றால் புக் என்று அர்த்தம், புஸ்தகம் என்று அர்த்தம். அப்போ பரிசுத்த வேதாகமம் என்று ஹோலி பைபிள் என்று தான் நாம் சேர்த்து சொல்ல வேண்டும். இரண்டாவது ஒரு கேள்வி, வேதாகமத்தில் நம்ம அடிக்கடி ஆல்ஃபாவும் ஒமேகாவும், ஆல்ஃபா அண்ட் ஒமேகா என்று சொல்லி ஒரு பதத்தை பார்க்கிறோம். ஆல்ஃபா ஒமேகா என்றால் என்ன? நேயர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லுங்களேன். முதல்ல நம்ம பைபிள் பற்றி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா கிரேக்க வார்த்தை பிப்ளோஸ் அதுலேருந்து வந்ததுன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் ஆல்ஃபா ஒமேகான்றது கிரீக் ஆல்ஃபபெட்ஸ். இப்போ இங்கிலீஷில் ஏபிசிடி இருக்கு இல்லையா, ஏ டு ஜெட் சொல்கிறோம்ல. ஏ ஃபர்ஸ்ட், ஜெட் லாஸ்ட். ஸோ முதலும் முடிவும். அந்த பதத்தை தான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமுமாய் அவர் இருக்கிறார், அதை குறிக்கிறதுக்காக தான் கிரேக் ஆல்ஃபபெட்ஸை அதை யூஸ் பண்ணியிருக்காங்க பைபிளில். வெரி குட். நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது அவரே அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆனவர் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவரே ஆதியும் அந்தமும் ஆனவர், ஏ டு ஜெட், எல்லாவற்றிற்கும் எல்லாமும் ஆனவர் என்பதுடைய அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்கிற வேளையில் வேதத்தை குறித்த ஒரு பிக் பிக்சர், பெரிய வரைபடத்தை அறிந்து கொள்வீர்கள். மூன்றாவது, நம்முடைய தேச சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை கேட்போம். நம்முடைய ஹோலி பைபிளில், நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இந்தியா என்ற பெயர் இருக்கிறதா? ஆமாம், ஹோலி பைபிளில் இந்தியான்ற பெயர் இருக்கு. எஸ்தர் புத்தகத்தில் இருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்தியான்ட்டு இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா இந்து தேசம்னு இருக்கும். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் எஸ்தரின் சரித்திரம் என்ற புஸ்தகத்தில் முதல் வசனத்தில் இப்படி தான் ஆரம்பிக்குது. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகள். அந்த நாட்களில் அகாஸ்வேரு என்று சொல்லி ஒரு ராஜா அரசாண்டார். அவர் இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை அரசாட்சி செய்திருக்கிறார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஈத்தியோப்பியா டு இந்தியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வேதாகமத்தில் இந்தியா என்கிற பெயர் இருக்கிறது பலருக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கிறீங்க. இதுவரைக்கும் தெரியாதவர்கள் பழைய ஏற்பாட்டில் எஸ்தரின் சரித்திரம் என்ற புஸ்தகத்தில் 623வது பக்கத்தில் எடுத்து பாருங்கள். தமிழில் இந்து தேசம் என்றும் ஆங்கிலத்தில் இந்தியா என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருந்தால் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நேரம் நான் உங்களை கேள்வி கேட்டேன், இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை அவர்கள் போய் கண்டுபிடிக்கட்டும். நாளைக்கு இதற்கான பதிலையும் நீங்களே சொல்லிக் கொடுக்கலாம். அன்பான நேயர்களே, நான் உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுது, ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவே கிறிஸ்து
அப்படின்னு பிரசங்கித்தாங்கன்னு சொல்லுது. நம்ம இயேசு கிறிஸ்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு ஏன் அவங்க பிரசங்கிச்சாங்க? அதுக்கு என்ன அர்த்தம்னு யாராவது என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? அதை கொஞ்சம் சிந்தித்து வைக்கிறீங்களா? நாளைக்கு நான் பதில் சொல்லட்டுமா? கேள்வி நான் திருப்பி சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? நேயர்களே, இந்த கேள்விக்கு நீங்கள் வேதத்தை வாசித்து இயேசுவினுடைய அர்த்தம் என்ன, கிறிஸ்துவனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்கள். நாளைக்கு இதற்கான தெளிவான பதிலை உங்களுக்கு சுதா சொல்லுவாங்க. இந்த எளிய விளக்கங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மற்றவர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. Don't forget to subscribe to Joy Radio.